ராதாபுரத்தில் வெற்றி பெற்றது செல்லாது என்ற உத்தரவை எதிர்த்து இன்பதுரை மேல்முறையீடு செய்திருக்கிறார். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிட கேட்கலாம். வெங்கடேசன், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராதாபுரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் IS இன்பதுரை வெற்றி பெற்றது செல்லாது என்று திமுக வேட்பாளர் அப்பாவு வெற்றி செல்லது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பு கூறியது. இந்த தீர்ப்பில் பார்த்தோம் என்றால் 104 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் அப்பாவு வெற்றி பெற்றது மறுவாக்கு எண்ணிக்கையில் நிரூபணமாகியுள்ளது என்றும் இந்த தீர்ப்பால் இன்பதுரை தகுதி நீக்கம் செய்யப்பட மாட்டார் என்றும் தெரிவித்தது. ஆனால் 5 ஆண்டுகளுக்கான MLA பென்ஷன் கேட்க முடியாது என்றும் இந்த காலகட்டத்தில் அரசு ஆவணங்கள் உள்ளிட்டவற்றில் இடம்பெற்றுள்ள இன்பதுரை பெயரை நீக்கி அப்பாவின் பெயரை சேர்க்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்துதான் தற்போது அதிமுக அப்போதைய வேட்பாளர் தற்போதைய மாநிலங்களவை MP-யுமான இன்பதுரை தாக்கல் செய்துள்ள மேல்முறையீடு மனுவில் இந்த விவகாரத்தை உச்சநீதிமன்றம் விசாரித்து பலனற்றதாகிவிட என்ற தீர்ப்பு கூறிய பிறகு ஒன்றுதல் கோட்பாட்டின்படி சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே வழங்கிய இடைக்கால தீர்ப்பு அந்த உச்சநீதிமன்ற விசாரணை வரம்புக்குள் அடங்கிவிட்டதால் ரத்தாகிவிடும். எனவே இந்த விவகாரத்தை சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் விசாரித்தது தவறு என்றும் ஏற்புடையதல்ல என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் தனது வெற்றி செல்லாது என்ற சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதித்து அந்த தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மேல்முறையீடு மனுவில் கோரியுள்ளார். இந்த மேல்முறையீடு மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். தேர்தல் வெற்றி ரத்து செய்யப்பட்ட நிலையில் இன்பதுரை மேல்முறையீடு செய்திருக்கிறார். அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.